ஒரு அழகான அடர்ந்த காட்டில் எல்லா விலங்குகளுக்கும் அரசனாக ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்திற்கு ஆலோசகர்களாக ஒரு புலி, ஒரு நரி மற்றும் ஒரு காகம் இருந்தன. ஒரு நாள் மிகவும் நல்ல மனம் கொண்ட ஒரு நிரபராத ஒட்டகம் அந்த காட்டுக்குள் வந்தது. ஐயா, என் எஜமான் என்னை துன்புறுத்தினார், எனக்கு யாரும் இல்லை, என்னை காப்பாற்றுங்கள் என்று பணிவுடன் கேட்டது. புலி, நரி, காகம் ஒட்டகத்தை சிங்கராஜாவிடம் அழைத்து சென்றன. மகாராஜா, இவன் நல்லவன், வலிமையானவன், அமைதியான குணம் கொண்டவன் என்று புகழ்ந்தன. ஒட்டகத்தின் நல்ல குணத்தை பார்த்த சிங்கம் அதை தனது அமைச்சராக நியமித்தது. நாள்கள் செல்ல செல்ல ஒட்டகம் சிங்கத்தின் நெருங்கிய நண்பனாக மாறியது. இதைக் கண்டு புலி, நரி, காகம் பொறாமையில் எரிந்தன. ஒரு நாள் சிங்கம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு எழுந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. வேட்டையாடச் சென்றாலும் உணவு கிடைக்கவில்லை. அப்போது தந்திரமான காகம் பேச ஆரம்பித்தது. மகாராஜா, உங்களுக்கு பயன்படாத எங்கள் உடல் எதற்கு? என்னை உண்ணுங்கள் என்றது. சிங்கம் மறுத்தது. நரி பேசினது, புலியும் பேசினது. ஆனால் சிங்கம் ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் மிகவும் நல்ல மனம் கொண்ட ஒட்டகம் முன்னே வந்து சொன்னது. சிங்கராஜா, என் உடல் பெரியது, என்னை உண்டால் உங்கள் பசி தீரும், தயவு செய்து தயங்காதீர்கள். சிங்கம் மனதிற்குள் போராடியது. அப்போது காகம் தந்திரமாக சொன்னது. ஒரு அரசன் உயிருடன் இருந்தால் பலருக்கு நன்மை, ஒரு சாதாரண உயிர் இறந்தாலும் ஒன்றுமில்லை. புலியும் நரியும் அந்த வார்த்தைகளை ஆதரித்தன. பசியால் தவித்த சிங்கம் அந்த பொய் வார்த்தைகளை நம்பி தன் நல்ல நண்பனான ஒட்டகத்தை கொன்றது. பசி தீர்ந்தது, ஆனால் நியாயம் இறந்தது. புலி, நரி, காகம் தங்களின் சூழ்ச்சி வெற்றி பெற்றதால் மிகவும் மகிழ்ந்தன. குட்டீஸ், தீயவர்களின் வார்த்தைகளை நம்பினால் நல்லவர்கள் அழிவார்கள். தீயவர்களுடன் நட்பு எப்போதும் ஆபத்தே.